கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியன் கேது இருந்தால் கூட உங்கள் ராசிநாதன் புதன் 12ல் இருக்கிறதுனால ஒன்று இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் ட்ராவல் பண்ணிட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது. ஒருவேளை நம்ம வெளியே போகல ட்ராவல் பண்ணலைன்னா தேவையில்லாத செலவினங்கள், அதிலே குறிப்பாக நமக்கு சுப செலவினங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன், அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஹையர் ஸ்டடிக்கான ஆரம்பம் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. உங்களுடைய 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டு விலகும். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனை எதிர்பார்க்குறீங்க, ஜாபில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத டின்னர் இருக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதையும் நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சக்கர தாழ்வாரையும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள்.